அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுதான் மஸ்ஜிதுல் கமாமா, மேக பள்ளிவாசல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் இந்த இடத்தில் மஸ்ஜித் இருக்கவில்லை. ஒரு மைதானாக, ஒரு வெட்டவெளியான இடமாகத்தான் இருந்தது. ஹதீஸ்களில் எங்கெல்லாம் முசல்லா என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறதோ, ஃபதஹப இலல் முசல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசல்லாவுக்கு போனார்கள், தொழுந்தார்கள், தொழுவித்தார்கள் என்ற செய்தி எங்கெல்லாம் வருகிறதோ, முசல்லா என்பது மஸ்ஜிதுல் கமாமா இருக்கக்கூடிய இடத்தை தான் குறிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தொழுகைகளை இந்த இடத்தில் தொழுந்திருக்கிறார்கள். ஜனாசாவுடைய தொழுகை, நஜாஷி மன்னனுடைய காயிப் ஜனாசா, ஹபஷாவுடைய மன்னன் நஜாஷி மன்னன் வஃபாத்தாகிய நேரம் காயிப் ஜனாசாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் தான் தொழுவித்தார்கள். இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழப்படக்கூடிய தொழுகை, பெருநாளுடைய தொழுகைகள் இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுந்திருக்கிறார்கள், தொழுவித்திருக்கிறார்கள். இந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜிதுல் கமாமா, மேக பள்ளிவாசல் என்று ஏன் பெயர் சூட்டப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுந்து ஹுதுபா செய்து கொண்டிருந்தார்கள், பயான் செய்து கொண்டிருந்தார்கள். பயான் செய்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பில் வியர்வை வடிந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு மேகத்தை அனுப்பினான். அந்த மேகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கொடையை போன்று நிழல் கொடுத்தது. அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்து மழை பொழிய வைத்தான். அதனால் இந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிதுல் கமாமா. இந்த இடத்தில் ஆரம்ப காலத்தில் மஸ்ஜித் இருக்கவில்லை. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, உமரே தானி, 2வது உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் மதீனாவுடைய கவர்னராக இருக்கக்கூடிய காலம் இந்த இடத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டினார். ரசூலுல்லாஹுடைய முசல்லாவை பாதுகாப்பதற்காக அந்த இடத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டி அந்த மஸ்ஜிதிற்கு பெயர் வைத்தார் மஸ்ஜிதுல் கமாமா, மேக பள்ளிவாசல்.